அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 6ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது இந்த வாரத்தில்? பெரும்பாலும் கிரகநிலைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான சூழலை உருவாக்குகின்றன. இந்த வாரத்திற்கு பிறகு சாதகமற்ற அமைப்பில் அஷ்டமஸ்தானத்தை நோக்கி பல கிரகநிலைகள் நகரக்கூடிய இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சப்தமத்தை வெளிப்படுத்தும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உள்ளிட்ட கிரகநிலைகளின் அமைப்பால் நிறைந்த மாறுதலை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எனவேதான் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக இந்த தருணம் அமைகிறது. சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எதிர்பாராத பல புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு பல நல்ல வெற்றி வாய்ப்புகளுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும் சிறப்பான வேலையாக உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியான புதன் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு எதுவாக இருந்தாலும் உறுதியாகவே இந்த வேளையில் வீடு தேடி வரும் நல்ல செய்தியாக அமைய போகிறது. கல்வி ரீதியான வாய்ப்புகள் கல்வியில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு சிறப்பாக கைகூடும். காதல் எதிர்பார்த்தபடியே இந்த வேளையில் இனிமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. படித்து முடித்துவிட்டு நல்ல வேலைக்காக காத்திருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை உண்டு. திருமணமாகியும் புத்திரபாகியம் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் புத்திரபாகியம் நிறைவாக கிடைக்கும். திருமணத்திற்காக காத்து கொண்டு முயற்சி எடுத்து வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மங்கள பாகியம் நிறைவாக கிடைக்கும் வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது. தொழில் வியாபார ரீதியாக சலுகைகள் தித்திப்பாக அமையும். மாநில அரசின் சலுகை நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இனிமையாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில் வியாபாரம் கலைத்துறை அனைத்து விஷயங்களிலும் பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செய்யக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான நேரமாகவும் இந்த தருணம் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக தற்போது சப்தமத்தில் வலம் வருகிறார். இந்த வாரத்தின் இறுதியில் அஷ்டமத்திற்குள் நுழைகிறார். ராசியின் அதிபதி அஷ்டமத்திற்குள் செல்வது உறுதியாகவே சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது திடீர் திருப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. சுயதொழில் துவங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆர்வமின்றி ஈடுபடக்கூடிய காரியங்களிலும் மிக பெரிய அளவிலான புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக இந்த தருணம் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சப்தமத்தில் தான் வலம் வருகிறார். 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்தை வெளிப்படுத்துவதால் எதிர்பார்த்த முன்னேற்றம் உறுதியாகவே உண்டு. கலைத்துறையில் பிரம்மாண்ட படைப்புகளில் மிகப்பெரிய அளவுல வரவேற்பும் அமோகமான வெற்றி வாய்ப்பும் கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. எதிர்பார்ப்பதை விட கடல் தாண்டி சென்று வேலை பார்ப்பதற்கும் சுற்றுலா செல்வதற்குமான நல்ல சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. குடும்ப முன்னேற்றம் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் அத்தனையையும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த வேளையில் மங்களக்காரகரான செவ்வாயும் 14ஆம் தேதி முதல் இந்த வாரத்தின் இறுதியில் உச்சம் பெறுகிறார். 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் நுழைய போகிறார். ஆனால் இந்த வாரத்தில் 7ஆம் இடத்தில் தான் மிக வலுவாக வலம் வருகிறார். எனவே எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். விரைவாகவும் துரிதமாகவும் பல காரியங்களை அதிரடியாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆசைப்பட்ட அத்தனை காரியங்களையும் இந்த தருணத்தில் அடையக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூட போகிறது. திடீரென பல மாற்றங்கள் ஏற்படுவதோடு கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். மன வருத்தம் விலகி
மகிழ்ச்சி கிடைக்கும் ஒரு நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது. உஷ்ண கிரகமான சூரியனும் இந்த வாரத்திற்கு பிறகு 15ஆம் தேதி முதல் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமத்தில் நுழைய போகிறார். அதற்கு முன் சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மத்தை வலுவாக பார்ப்பதால் அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் இருக்கும். ஆரோக்கிய தொல்லைகளும் விலகி பரிபூரண சுகம் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வாரத்தில் நிச்சயமாக உண்டு. முழு சுப கிரகமான குருவின் சுப பார்வையும் இந்த 4 கிரகநிலைகளின் மீது பதிவதால் நன்மை நிறைவாக கிடைக்கும். ஜென்ம குருவாக இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் 60% மேல் கடந்த இந்த சூழலில் பல தொல்லைகள் நிச்சயமாக விலகும். குருவின் அமைப்பால் மனக்குழப்பமும் கவலைகளும் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பொறுப்புடன் பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் துடிப்புடனும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ஒரு சிலருக்கு குடும்பம், தொழில், உத்தியோகம் என பல பணிகளில் இருந்த சிக்கல்கள் விலகி மகிழ்ச்சி நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். குரு பகவான் தனது பார்வையை பல்வேறு இடங்களில் வலுப்படுத்துவதால் சில காரிய தடைகள் நிச்சயமாக விலகும். நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான சிரமங்கள் உங்களுடைய வாழ்வில் வராத வகையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் வெற்றி உண்டு. புதிய வாய்ப்பு, அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை குருவின் அமைப்பால் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. சனி பகவான் தொழிலை வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக இனிமையான நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வீண் பழி விலகுவதோடு மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் பல மடங்கு செல்வாக்கு அதிகரிக்கும். நினைத்ததை நினைத்தவாறே கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான மாற்றத்தை சனி உருவாக்குகிறார். சனியின் அமைப்பு இதில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல தீர்வை பெற்றுத் தருவதோடு சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. நிழல் கிரகமான ராகு 9லும் கேது 3லும் இருப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் முற்றிலுமாக இந்த தருணத்தில் விலகும். சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பத்தை நிழல் கிரகமான ராகு, கேது திட்டவட்டமாக இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. ஏனென்றால் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு, கேது வலம் வருகின்றன. அவரது நட்பு கிரகமான சனியும் கர்மத்தில் இருக்கிறார். எனவே பல வகையில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திப்பதோடு கணிசமான லாபமும் பணப்புழக்கம் உயர்வதோடு உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் அது வீடு தேடி வரும் நல்ல செய்தியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் முதன்மையாக உண்டு. நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்தியும் நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரனும் சிறப்பான வாய்ப்பை உருவாக்குகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். வீடு தேடி வரும் நல்ல செய்தியாகவும் பல காரிய தடைகள் விலகி உங்களுடைய வாழ்வில் இனிமையான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த வேளை உறுதியாகவே கைகூடும்.